நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட் தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்கும்ட்டு. பட் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் ஸ்டாக் மார்க்கெட்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது கோல்டு தான். இந்த வருஷம் மட்டுமே கோல்டு வந்து 55% வந்து ரைஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் கோல்டு 117% வந்து ரைஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் கம்பேர் பண்ணால் 213% வந்து கோல்டு ரைஸ் ஆகிருக்கு. சரி, இந்த கோல்டை விட அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? எஸ் இருக்குது. கடந்த 10 வருஷத்தில் தங்கத்தை விட 2000 மடங்கு அதிகமாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கிறது எது? ஃபிக்ஸட் டெபாசிட்டா, பாண்டா, மியூச்சுவல் ஃபண்டா, இல்லை இண்டிவிஜுவல் ஷேர்ஸா, இல்லை கிரிப்டோ கரன்சியா, இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டா? தங்கத்தை விட 2000 மடங்கு அதிக லாபம் தந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எது? இதை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2015 என்னோட கையில் வந்து ஒரு 1 லேக் இருக்குன்னு வச்சுக்கோம். ஈச் செக்மெண்ட்லேயும் அந்த 1 லேக் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஃபிக்ஸட் டெபாசிட், பாண்டு, நிஃப்டி 50, இண்டிவிஜுவல் ஷேர்ஸு, கோல்டு, கிரிப்டோ கரன்சி. ஸோ ஒவ்வொரு இதுலையுமே எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இன்னைய ரேட்டுக்கு இந்த 1 லேக் எவ்வளோவா மாறி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கே அதனுடைய ரிசல்ட் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட். ஜென்ரலாக ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஒரு 7.5% ஆனம் வந்து இருக்கும். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 1 லேக் 2015 நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு அதனுடைய அமௌண்ட்டு, என்னுடைய கேபிட்டல் வந்து 2,06,100 ருபீஸாக வந்து மாறி இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது நம்ம அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வரும். பட் இது வந்து ரொம்பவே கம்மியான ஒரு ரிட்டர்ன்ஸாக இருக்கும். பட் ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ரெண்டாவது பாண்ட். பாண்டுங்கிறது கடன் பத்திரங்கள். ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட கொஞ்சம் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதை விட கொஞ்சம் ரிஸ்க் அது வந்து அதிகம். இதில் வந்து என்ன ரிஸ்க்குன்னா, சப்போஸ் அந்த பாண்ட் இஷ்யூ பண்ண அந்த அந்த கம்பெனிஸ் வந்து பார்க்கணும். சப்போஸ் கவர்மெண்ட் பாண்டா, கார்ப்பரேட் பாண்டா, இந்த பாண்டுடைய கூப்பன் ரேட் வந்து என்ன, இயர்லி இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, அதை பார்க்கணும். அதனுடைய கிரெடிட் ரேட் வந்து என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆர்பிஐ போடக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இது வந்து பாண்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இதனுடைய பாண்டுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அந்த கம்பெனியுடைய பர்ஃபார்மன்ஸும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். சரி, பாண்டில் வந்து ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் ஆனால் ஆவரேஜாக பாண்டுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து இயர்லி 10%ன்னு வச்சுப்போமே. இந்த 1 லேக் 2015 நான் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு 2,59,374 ரூபாய் இருக்கும். சரி, மூணாவது வந்து நிஃப்டி 50 ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கம்பெனி தான் நிஃப்டி 50ல் இருக்கும். இந்த மாதிரி சேஃபான ஒரு நிஃப்டி 50ல் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 லேக் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். 2015 நிஃப்டி 50ல் நான் ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த 1 லேக் வந்து 3,39,457 ரூபாயாக மாறி இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் ஷேர்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் நான் வந்து இன்ஃபோசிஸ் வந்து எடுக்கிறேன். ஒரு காமனான ஒரு ஐடி கம்பெனின்னு வச்சுப்போம். இந்த இன்ஃபோசிஸில் 2015 நான் ஒரு 1 லேக் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறேன். அதாவது 1 லேக் ஒருத்தான அந்த ஷேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது இன்னைய ரேட்டுக்கு என்ன ப்ரைஸில் இருக்கும், என்னோட கேபிட்டல் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3,36,378 ரூபாயாக இருக்கும். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3,36,378 ரூபாய் இருக்கும். இதுக்கு அடுத்து 2015 கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். 24 கேரட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஒரு 1 லேக் ருபீஸ் வந்து கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது 4,46,157 ரூபாயாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துருக்கிறது, இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல ஹையஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னா கோல்டில் தான். 1 லட்ச ரூபாய் வந்து 4,46,157 ரூபாயாக இருக்குது. இதுக்கு அடுத்து பிட்காயின். 2015 பிட்காயினுடைய ப்ரைஸ் வந்து 15,812 ரூபாய் இருந்தது. அன்னைய ரேட்டுக்கு நான் வந்து ஒரு 1 லேக்குக்கு பிட்காயினில் வாங்கியிருந்தேன் அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு அது 7,01,67,710 ரூபாயாக இருக்கும். அரவுண்ட், ஏன்னா ஃப்ளக்சுவேஷனில் இருக்குது, 7 கோடி ரூபாயாக வந்து மாறி இருக்கும். 1 லேக் வந்து 7 கோடி ரூபாயாக மாறி இருக்கும். ஸோ பிட்காயின்ங்கிறது ஒரு ஹையஸ்ட்டு ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. பட் பிட்காயினில்
ஹையஸ்ட் ரிஸ்க்கும் இருக்கு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது இருக்கிறதுலே சேஃபானது. அதை விட ரிஸ்கானது பாண்ட். பாண்டை விட ரிஸ்கானது நிஃப்டி 50. அதை விட ரிஸ்கானது இண்டிவிஜுவல் ஷேர்ஸ். ஸோ அதை விட ரிஸ்கானது கோல்டு சில்வர் இந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அதை விட ஹையஸ்ட் ரிஸ்கானது. ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே அப்படியே கேபிட்டல் டிப்ரிஷியேஷன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ரிஸ்க்குங்கிறது என்ன? கேபிட்டல் சேஃப். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதும் கிடையாது. நாளைக்கு அப்படியே கம்ப்ளீட்டாக என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாதியாக குறையதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம பார்த்ததுல ஹையஸ்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது பிட்காயினில் தான், கிரிப்டோ கரன்சியில் தான். பட் இருக்கிறதுலே ரிஸ்கானதும் அதுதான். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரிஸ்க்கும் வந்து கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான ரிஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதிகம். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கவனிக்க வேண்டியது இதில் ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது ரொம்பவே சேஃபானது. இப்போ மார்க்கெட் ஃபால் ஆனாலும் சரி, மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்டுங்கிறது கண்டினியூஸாக அதனுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். அதே போல் அந்த டைம் முடியும் போது நம்மளுடைய கேபிட்டலும் நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட ஒரு ப்ளஸ்ஸு. மைனஸ் என்னென்னா இருக்கிறதுலே லோவஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு 7.5% தான் க்ரோத் வந்து இருக்கும். சரி, இதுக்கு அடுத்து கொஞ்சம் ரிஸ்கானது பாண்ட் மார்க்கெட்டு. அதை விட கொஞ்சம் ரிஸ்கானது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஃபண்டாக இருந்தாலும், டாப் மோஸ்ட் சேஃபஸ்ட்டு ஷேர்ஸாக இருந்தாலும் அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. இப்போ அதை விட கொஞ்சம் ரிஸ்க் அதிகமானது இண்டிவிஜுவல் ஷேர்ஸ். ஏன்னா இண்டிவிஜுவல் ஷேர்ஸ்னு வரும்போது ஒரே நாளில் 20%, 30% கூட ஃபால் ஆகலாம். அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் தொடர்ந்து. அந்த மாதிரி கூட சில நேரம் நெகட்டிவ் நியூஸஸ் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இது வந்து இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக்கு. எந்த ஷேர்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ வந்து இன்ஃபோசிஸ் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். பட்டு பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த பர்டிகுலர் ஷேர்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டாக இருக்கும். அதனுடைய பேக்ரவுண்ட் வந்து என்ன, அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து என்ன, எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இதுக்கு அடுத்து கோல்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா, கோல்டுங்கிறது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் செக்மெண்ட் தான். பட் கோல்டு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் கூட தொடர்ந்து ஃபால் ஆகிட்டே இருக்கும். சைடுவேஸ்லேயே போயிட்டுருக்கும். ரொம்ப ட்ராப் ஆகாது, பட் அப்படியே சைடுவேஸ்லேயே போயிட்டே இருக்கும். அதுலேருந்து எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வராது. இப்போ நல்ல பீக்கில் இருக்குது. எத்தனை பேர் வந்து இதில் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து ஒரு 5 வருஷமோ இல்லை 3 வருஷமோ கூட மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ்லேயே போயிட்டே இருக்கும். இந்த ஹை வந்து இன்னும் ரைஸ் ஆகலாம். பட் இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா இன்னும் 3 வருஷம் கூட தொடர்ந்து இறங்கலாம். இதுதான் வந்து கோல்டுடைய ஒரு ட்ராபேக்கு. சரி, இதே வந்து பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, பிட்காயின் வந்து ஹைலி வாலட்டாலிட்டியாக கொடுக்கறது. நீங்கள் பிட்காயினுடைய சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட 2 மடங்கு 3 மடங்கு ட்ராபேக்கும் ஆகும். அதனுடைய ப்ரைஸிலிருந்து 100%, 200%, 300% ரைஸும் ஆகுது. ஸோ ஹைலி வாலட்டாலிட்டியாக இருக்கக்கூடியது இந்த பிட்காயின். எங்கே வந்து ஹைலி வாலட்டாலிட்டியாக இருக்கோ அங்கே வந்து ஹைலி ரிஸ்க்கு வந்து அதிகம். சப்போஸ் வந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அடுத்து ஒரு 6 மாதத்துல அது 5 லட்ச ரூபாய் மாறுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயத்தில் வெளியே வந்துடுவாங்க இல்லையா. ஸோ மார்க்கெட்டுடைய ஜேர்னியே என்னன்னாக்கா, இப்போ நல்லா மார்க்கெட் ப்ரைஸ் இறங்கும்போது, ஸ்டாக் மார்க்கெட் இறங்கும்போது கோல்டு ஏறும். ஸ்டாக் மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பாண்டில் வந்து நல்ல ஒரு வருமானம் வந்து வரும், நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து வரும். ஸோ மார்க்கெட்டுடைய இந்த ஃப்ளக்சுவேஷன், இந்த அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்விங் இருக்கு இல்லையா. ஸோ ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக்ஸோடைய அப்ஸ் அண்ட் டவுன் ஸ்விங்கை வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் அதில் பாட்டம் அவுட் எங்கே ஆகும், டாப் மோஸ்ட் எங்கே ஆகும், எந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதுதான் வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டான இன்வெஸ்டர்ஸ் கவனிக்க வேண்டியது. மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் பாட்டமில் இருக்கும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், மார்க்கெட் மிடில் இருக்கும்போது எதில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு வி ஹேவ் டு ஐடென்டிஃபை தி மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது. ஒரு சேஃபான இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா எதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணுறது. என் கையில் வந்து இப்போ ஒரு 10 lakh இருக்குது அப்படின்னா நான் எந்தெந்த செக்மெண்ட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது. பொதுவாக ஈக்விட்டியில் பொறுத்தளவுக்கு நீங்கள் லாங் டேர்ம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 40% வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜேர்னியில்
கோல்டை பொறுத்தளவு கோல்டு ஆர் சில்வரில் ஒரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே நீங்கள் பாண்டில் இருந்தீங்க, ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸில் ஒரு ஒரு 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாண்டில் நீங்கள் ஒரு 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் 10% கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். உங்களுக்காக ரியல் எஸ்டேட் சம்மந்தமான அனைத்துலேயுமே எல்லா இதுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி லேண்ட், ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய கேபிட்டலை அவங்க ஒன்லி ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 10% பண்ணிக்கலாம். ரிமைனிங் 10% மட்டும்தான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும். கிரிப்டோ கரன்சி தான் ஹையஸ்ட் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்ட்டு மொத்த பணத்தையும் இந்த கிரிப்டோ கரன்சியில் போடக்கூடாது. மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன் தெரியணும். நல்ல மார்க்கெட் ஏறின மார்க்கெட்டு அப்படியே இறங்கும், திருப்பியும் ஏறும். இதில் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் எங்கே பாட்டம் அவுட் ஆகுது, எங்கே மிடில் இருக்குது, எங்கே டாப்பில் போயிட்டுருக்கு, ஸோ இதுக்கு அடுத்து மார்க்கெட் ஃபால் ஆகுமா, அப்படி ஃபால் ஆகும்போது எந்த பாயிண்டில் நம்ம வந்து பை பண்ணணும், இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஃபைன். இப்போ ரைஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோல்டு, கிரிப்டோ கரன்சி, இதில் ஒரு மாடர்ன் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.